Hello everyone, welcome to Crazy Birds. நம்ம சின்னதாக இருக்கும்போது ஏதாவது ஏரோப்ளேன் சவுண்ட் கேட்டால் உடனே ஓடி போய் வெளியே டாட்டா காட்டுவோம். அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் ஓட்டுற பைலட்ஸ்க்கு இதை கூட அவங்க பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாத்துக்குமே பஸ்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணும்போது சூப்பரான பாட்டு கேட்கணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் பைலட்ஸ் அவங்க காக்பிட்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக பாட்டு கேட்கக்கூடாதான். ஒருவேளை அவங்க ஃப்ளைட்குள்ளே பேசஞ்சர்ஸே இல்லை அப்படின்னா மட்டும் அவங்க பாட்டு கேட்டுக்கலாம். எப்போவுமே காக்பிட்குள்ளே 2 பைலட்ஸ் இருப்பாங்களாம். அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ஒரே ஃபுட் ஐட்டத்தை ஆர்டர் பண்ணவே கூடாதாம். ஏன்னா 2 பேரும் ஒரே ஐட்டத்தை சாப்பிட்டுட்டு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் ஃப்ளைட்டை யாருங்க ஓட்டுறது? சரி, சாப்பிட்றதுல தான் இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்கன்னு பார்த்தா A350 ஏர்பஸ், இந்த ஏர்பஸ்ஸை ஓட்டுற பைலட்ஸ்க்கு அவங்களோட காக்பிட்குள்ளே உட்காந்து ஒரு காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்கக்கூடாதான். ஏன்னா இந்த மாதிரியான ஃப்ளைட்ஸ்குள்ளே இருக்கிற காக்பிட்ஸ்குள்ளே நிறையா எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கான். ஸோ இதுக்குள்ளே தண்ணியோ காஃபியோ இந்த மாதிரி ஏதாவது கொட்டிருச்சுன்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடலாம் அப்படிங்கிறக்காக பயப்படுறாங்க. பைலட்டுக்கு ரொம்ப தலைவலிக்குது, கண்டிப்பாக காஃபி குடிச்சே ஆகணும்னு நினச்சாருன்னா அவர் காக்பிட்லேருந்து வெளியே வந்துட்டு காஃபி குடிச்சிக்கலாம். அப்படி ஒரு பைலட் வெளியே போகிறாருன்னா கண்டிப்பாக அவரோட சீட் காலியாக இருக்கக்கூடாதுங்களாம். அதுக்காக அந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் அட்டெண்டருங்கிறவங்க உள்ளே வராங்க. இதைத்தான் இவங்க 2 man ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போவுமே ஒரு காக்பிட்குள்ளே கண்டிப்பாக 2 பேர் இருக்கணுங்களாம். அதே மாதிரி காக்பிட்டோட கதவு எப்போவுமே திறந்திருக்கவே கூடாது. ஒருத்தர் வெளியே போனாலும் சரி, ஒருத்தர் உள்ளே வந்தாலும் சரி, அதை உடனே சாத்திடுவாங்களாம். 2 பைலட்ஸ் இருந்தாலும் அவங்க கூட வரவங்கள அவங்களால சூஸ் பண்ணவே முடியாதான். அவங்கள பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காட்டினாலும் சரி, அவங்க கூட மட்டும்தான் அன்னைக்கு ஃபுல்லாக பறந்தாகணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட 10,000 அடிக்கு ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது எந்த கதையும் அவங்களுக்குள்ளே பேசிக்க கூடாதான். இதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் இந்த 10,000 அடிக்கு கீழே போகும்போது தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோரும் எப்படி வண்டி ஓட்டும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதோ, இவங்களுக்கும் காக்பிட்குள்ளே என்ட்ராகும்போது ஃபோன் மாதிரியான எந்த கேஜெட்ஸோ அலோடு இல்லை. ஸோ அவங்களுக்கான இடத்துல அந்த ஃபோன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க அதுக்கப்புறமா காக்பிட்குள்ளேயே என்ட்ராகிறாங்க. சரி, ஃபோனு தான் கையில் இல்லை, கடைசிக்கு ஒரு புக் எடுத்துகிட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும் அலோடு இல்லைங்க. ஏன்னா புக்ஸை படிச்சுட்டு இவங்க ஏதாவது கனவுக்கு போயிட்டா. ஆனால் உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நியூஸ் பேப்பர் படிக்கலாங்க. நைட் ஷிஃப்ட் போகிற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தூக்கம் வரதாங்க செய்யும். அதுலேயும் ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கும்போது தூக்கம் வராமல் இருக்குமா? அப்படியே தூக்கம் வந்தாலும் இவங்களால ஸ்லீப் மோட்லேயோ ஆட்டோ பைலட் மோட்லேயோ போட்டு 2 பேரும் ஒரே டைமில் தூங்கிடக்கூடாது. கண்ணாடி போட்டுட்டோ இல்லை நியூஸ் பேப்பர் படிக்க மாதிரியோ கூட அவங்களால ஏமாற்ற முடியாதுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக அவங்களால தாடியை வளர்த்திக்க முடியாது. படிக்கும்போது தான் இந்த பிரச்சனைனா வேலைக்கு வரும்போது கூடவாடா இந்த தொல்லை அப்படின்னு கண்டிப்பாக தோணுங்க. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் போடணும்னா அது அவங்க ஃபேஸில் கரெக்டாக ஃபிட் ஆகாது, அதனால சில ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஃப்ளைட் ஓடுற அந்த பைலட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பேசஞ்சர்ஸ் நாட் அலவுட் இன்சைட் தி காக்பிட். ஆமாங்க, பேசஞ்சர்ஸ் காக்பிட்குள்ளே போகிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஏர்லைன்ஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நீங்கள் படிக்கிற இடத்துலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா இங்கே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரேசி பேர்ட்ஸ். பை பாய்.